பெரியார் குறித்து ஆதாரமற்ற கருத்துக்களை பேசும் சீமானை புறக்கணிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதவர்ஜுனா இதனை விட கூடுதலாக வேறு கட்சி பதவி கொடுத்தால் அந்த கட்சிக்கு மாறிவிடுவார் எனவும் விமர்சித்துள்ளார். அவர் வேற எதுக்கு போவாருன்னு தெரியலையே. ஒரு மாசம் கிட்ட ஒரு 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 6 மாசம் விசிகாவில் இருந்தாரு. இப்ப எந்த அடிப்படையில் அவர் தாவேக்காவுக்கு போயிருக்காரு? தாவே அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட சிறந்த கொள்கை உடையது தமிழக வெற்றி கழகம் அவர் முடிவு பண்ணி போயிருக்காருன்னு தெரியல. அல்லது எங்க போனாலும் தான் அதிக உயர்ந்த ஒரு பதவியில இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோட போயிருக்கிற மாதிரி தான் தெரியுது அவர். ஏன்னா போகும்போதே அந்த கட்சியில பல பேர் அவர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து வேலை செஞ்சவங்களா இருக்காங்க. பல்வேறு படிகளில் ஈடுபட்டவங்க இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவர் தேர்தல் நிர்வாக பொதுச் செயலாளரா ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதனால இதை விட கூடுதலாக இன்னொரு கட்சியில பொறுப்பு கிடைச்சா ஒருவேளை மாறினாலும் மாறலாம். அவரெல்லாம் ஒரு ஆளா நினைச்சு நாங்க கருத்து சொல்ல விரும்பல. இல்ல, ஏற்கனவே எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். பெரியார் ஒரு மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, பகுத்தறிவுவாதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களால் போற்றுதலுக்குரிய ஒரு தலைவர். இத்தகைய தலைவர்களை பற்றியெல்லாம் அவர்கள் சொன்ன கருத்துக்களில் விமர்சனம் இருந்தால் விமர்சிப்பது என்பது வேறு. ஆனால் சீமானுடைய அணுகுமுறை என்பது தடாலடியாகவும் அருவருக்கத்தக்க வகையிலேயும் அவருடைய பேச்சுக்களும் உடல் மொழியும் செயல்களும் இருக்கிறது. இதெல்லாம் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அவர் ஏதாவது ஒரு வகையில் தன்னை தொடர்ந்து தினந்தோறும் முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தோட இத்தகைய பேச்சுக்களை அவர் பேசிக் கொண்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே இரண்டாவது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை, ஆதாரமற்ற கருத்துக்களை தொடர்ந்து பொய்யாக வெளியிடுவது என்பதை தன்னுடைய வாழ்நாள் சாதனையில ஒருவேளை அதை செதுக்க போறாருன்னு தெரியல. இந்த மாதிரி பொய் சொல்றது, ஆதாரமற்ற கருத்துக்களை வெளியிடுவது என்பதையே தன்னுடைய வாழ்நாள் பிழைப்பாக அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய நபர்களை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன்.